எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த ஹெட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன் ப்ளஸ் 7 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. யாரை சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அலோக் ஜோஷியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அலோக் ஜோஷி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அஜித் தோவால் பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். சரியா? டிவி சோமநாதன் வந்து கேபினட் செக்ரட்டரி, விக்ரம் மிஸ்ரி வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இருக்காரு. சரியா? அடுத்தது, வாட் இஸ் த ஃபேர் அண்ட் ரீமினரேட்டிவ் பிரைஸ் ஃபார் சுகர் கேன் அனௌன்ஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த சுகர் சீசன் 2025-26 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபேர் அண்ட் ரீமினரேட்டிவ் பிரைஸ் இது வந்து சுகர் கேனுக்கு மட்டும் தான். மீதி எல்லாத்துக்குமே எம்எஸ்பி அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? எம்எஸ்பி அப்படிங்கிறது 22 கிராப்ஸ்க்கு கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படிங்கிற இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபேர் அண்ட் ரிமினேட்டிவ் பிரைஸ் அப்படிங்கிறது சுகர் கேனுக்கு மட்டும் வரும். இந்த வருஷம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 355 rupees பெர் குவிண்டால். சரியா? அடுத்தது, ஜஸ்டிஸ் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் வில் பி இந்தியாஸ் 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சரியா? 52nd சீஃப் ஜஸ்டிஸ் மே 14th இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிருப்பார். சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 2. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா ஹரிலால் ஜே கன்யா. ஓகே, ஹரிலால் ஜே கன்யா அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ். 50th சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா டிஒய் சந்திரஜூத். சரிங்களா? டிஒய் சந்திரஜூத் வந்து 50th சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருப்பார். அடுத்தது லாங்கஸ்ட் சர்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் சர்வ்டு வந்து ஒய்வி சந்திரஜூத். ஷார்டஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் நாராயண் சிங் அப்படிங்கிறவர். இவர் வந்து 17 நாள் தான் சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருப்பார். ஓகேவா? கமல் நாராயண் சிங். அடுத்தது, which company will launch Indian Air Force Group Captain Subhanshu Shukla into space in May 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சியம் 4 மிஷனுக்கு கீழே அவர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போக போறாரு. அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னு கேட்டாலுமே சுபான்ஷு சுக்லா தான் வருவார். சரியா? லாஸ்டா, வாட் மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் த ஆரிஜின் ஆஃப் இன்டர்நேஷனல் லேபர் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹே மார்க்கெட் அஃபேர் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இந்த ஹே மார்க்கெட் அஃபேர் அப்படிங்கிறது சிகாகோல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க May 1, 1896. ஓகேங்களா? May 1, 1886. சரிங்களா? ஸோ அது ரிலேட் பண்ணி வர்றது தான் இந்த ஹே மார்க்கெட் அஃபேர். அதுதான் நமக்கு லேபர் டேவோட அசோசியேட் ஆகி வரும். சரிங்களா? புல்மேன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதும் அமெரிக்காவில் நடந்த ஒரு ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் தான். அடுத்தது பாஸ்டன் டீ பார்ட்டி அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸோட ரிலேட் ஆகி வரும். டெனுமென் ஸ்கொயர் அப்படிங்கிறது சைனால ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஒரு விஷயம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.